Hello, my name is Shaurya. In news and media, they are telling Dhoni is coming, Dhoni is coming. And when we are coming to match, Ruturaj Gaikwad is telling, who built this legacy is not there. And then they are giving like this target, very disappointing. But we will come back stronger again very nicely. Thank you. Match ரொம்ப worst bro. இந்த மாதிரி மேட்ச் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக நேற்று பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 262 அது ஈஸியாக பஞ்சாப் சேஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது மேட்ச்சில் 228 அது ஈஸியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் சேஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்கோரில் சேஸ் பண்ணலன்னா அவங்களுக்கு தான் அசிங்கம். ஈஸியாக நாங்கள் ஆடனாலே சேஸ் பண்ணிவிடுவோம் போல் அந்த மாதிரி ஆடினாங்க இவங்க சென்னை. இது காரணம் வந்து இவங்க எல்லாருமே ஓவர் கான்ஃபிடென்ட் ப்ரோ. ரெகுலராக வின் பண்ணிட்டே வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஆடினாங்க. அதே மாதிரி லாஸ் ஆகிட்டாங்க இவங்க. சாரி ப்ரோ ப்ரோ இவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும் ப்ரோ. இவங்க ஆக்சுவலாக எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா சஞ்சு சாம்சன் மேலே எல்லா ப்ரெஷரும் போட்டுருவாங்க. சஞ்சு சாம்சன் அவுட் ஆனால் டீமே அவுட் ஆகிடுது. சஞ்சு சாம்சன் 50 அடிச்சா மட்டும் தான் இவங்க எல்லாம் பூஸ்ட் கொடுத்த மாதிரி இவங்க எல்லாருமே வரவங்களாம் வந்து இம்பாக்ட் தராங்க. சஞ்சு சாம்சன் அவுட் ஆகிட்டாருன்னா அவ்வளோதான் டீமே லாஸ் ஆகிடுது ப்ரோ. ஆக்சுவலாக மேட்ச் எதிர்பார்த்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. நாங்கள் எதிர்பார்த்து வந்து போன மேட்ச்லாம் தெரிய விட்டாப்புல. பட் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இதுவாக தான் இருக்குது. ரொம்ப எதிர்பார்த்த ஃபீல் கிடையாது. பட் நல்லா பண்ணிருக்கலாம். ஐ மீன் பவுலிங் நல்லா போட்டுருக்கலாம். விக்கெட்டே இல்லை. பேட்டிங் ஓகே, பட் பவுலிங் ரொம்ப விக்கெட்டே இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப எனக்கு தெரிஞ்சு தலை வரணும் ப்ரோ. எங்கள் தலை வந்தால் மட்டும்தான் இதுக்கான வீடியோ போகிறக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். வெயிட்டிங் ஃபார் தலை. நல்ல ஒரு ஸ்டார்ட் இருந்துச்சு இன்னைக்கு. ஆப்போனன்ட் டீமுக்கு எங்களுக்கு இல்லை. ஸோ லைக் 7 மேட்ச்சில் 5 மேட்ச் வின் பண்ணோம். இன்னைக்கு வின் பண்ணி கரெக்டாக இருக்கும்னு பார்த்தோம். இன்னும் நினைச்ச மாதிரி போல தலை உள்ள ஒரு வாரம் நினைச்சோம், அதுவும் நடக்கல. பார்ப்போம். 6 மேட்ச்ல 5 மேட்ச் ஜெயிக்கணும். நிக்காதீங்க, ஏதாச்சும் மாறும் நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னைக்கு லாஸுக்கான காரணம் வெயில் தான் ப்ரோ சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம பிளேயர்ஸுக்கு வந்து டே கேம்ல ஆடி பழக்கம் இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் கேமு. ஸோ அதே மாதிரி என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்லேயே 3 விக்கெட் பிடிச்சு. அதே மாதிரி லைக் இம்பாக்ட் சப்போ நம்ம சர்ஃப்ராஸ் யூஸ் பண்ணிட்டோம் ஊர்களுக்கு பதிலாக. ஸோ பவுலிங் ஒரு ஷாட்டு. ஸோ அதுதான் ப்ரோ. நாங்கள் சிஎஸ்கே வின் ஆகும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்தோம். ஆனால் கேமோட பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் லெட்ஸ் ஹோப் சிஎஸ்கே வந்து நெக்ஸ்ட் கேமில் வந்து வின் ஆகும். அப்புறம் இந்த இம்ப்ரூவ் நல்லா பண்ணோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எல்லா பிளேயர்ஸுமே நல்லா விளையாண்டாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் டீம் ஒர்க் நல்லா இருந்திருந்தா வந்து நல்லா ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா டீம் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி மிஸ்ஃபீல்ஸ் இல்லாமல் விளையாண்டா இம்ப்ரூவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். தோனி ஒரு ரியலி நைஸ் பிளேயர். அதுவும் காரணமாக இருக்கலாம். ஆனால் மற்ற பிளேயர்ஸும் வந்து ரொம்ப நல்லா தான் விளையாடுறாங்க. அதனால அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் மேட்ச்ல. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advt@dttv.in.